ஜாஜ்வல்யமானமா 13.7 மில்லியன் இயர்ஸ் பேக் எவ்வளவோ லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு அக்னி கிளம்பிட்டு அந்த அக்னியிலிருந்து குளிர்ந்து ஜலமா மாறி. பொதுவாக நம்ம அடுப்புல தண்ணீரை கொதிக்க விடுறோம், ஜலத்தை கொதிக்க விடுறோம்னா அந்த ஆவி பறந்து எவாபரேட் ஆகுது இல்லையா, பறக்கிறது எவாபரேட் ஆகி அப்புறம் கொஞ்சம் தூரம் ஒரு தட்டை வச்சு கவுத்துட்டோம்னா குட்டி 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 டைனி டிராப்ஸா ஃபார்ம் ஆகும், கண்டென்ஸ் ஆகும். அப்போ அந்த அக்னியே ஆபமா, அதாவது தண்ணீரா மாறுறதுன்னு தெரியுது இல்லையா, அக்னி வாட்டரா மாறுறது கண்டென்ஸ் ஆகும். அந்த மாதிரி பெரிய அக்னி பெரிய ஜலமா மாறி அந்த ஜலம் மறுபடியும் சாலிடிஃபை ஆகி கொஞ்சம் கெட்டிப்பட்டு மண்ணா மாறித்து. அப்படிதான் பூமி உலகத்துக்கு சிருஷ்டி ஆச்சு அப்படின்னு சொல்லி கொடுக்கறது சயின்ஸ். அந்த பிரளய அக்னி எப்படி திடீர்னு உண்டாகும்? அக்னி வந்தது சரி, பிக் பேங் தியரி சொல்றது சிருஷ்டிக்கப்பட்ட உலகம் திடீர்னு அக்னி ஜாஜ்வல்யமானமா அந்த பிக் பேங் ஒரு எக்ஸ்ப்ளோஷன், அதுல இருந்து ஃபயர் கூல் ஆகி வாட்டர் சாலிடிஃபை ஆகி எர்த் பூமி. அந்த அக்னி எங்கேருந்து உண்டாச்சு அப்படின்னு பார்த்தா அந்த சயின்டிஸ்டால அதுக்கு மேல அதுக்கு முன்னாடி போக முடியல. நம்ம வேதம் சொல்றது, வேதத்தை விடையா பெரிய சயின்டிஸ்ட் இருக்கும், சயின்ஸ் இருக்க முடியும். வேதம்னாலே நாலேஜ் வித் டு நோ, வேதம் தான் சயின்ஸ், வேதம் தான் உண்மையான ஜியோகிரபி ஹிஸ்டரி எல்லாம். அந்த வேதம் சொல்றது அந்த அக்னி எங்கேயாவது கிளம்பிட்டுன்னா உரசிட்டுனா தானே அக்னி ஃபயர் கிளம்பும், ஃப்ரிக்ஷன் இருக்கும். பொதுவா காடு கட்ட பார்த்தா திடீர்னு ஃபாரஸ்ட் ஃபயர்னு திடீர்னு ஃப்ரிக்ஷன்கள்னா பத பத பதன்னு பத்திட்டு எரியும். ஃபாரஸ்ட் ஃபயர்பா எப்படி இது பத்திட்டு எரிஞ்சுது? ஏன்னா காற்று வந்து அப்படியான அந்த காற்று அங்க போய் உரசின உடனே காற்றுனால தீ உண்டாகும். காற்றுனால தீ உண்டாகுமா? ஆமா உண்டாகும். ஒரு யஜ்யத்துல அந்த யஜ்யத்தை அந்த ஹோம குண்டத்தையே அந்த அக்னியை வளர்க்கணும்னா விசிறியால தான் விசிறோம். விசிறியால் விசிறி 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 அந்த அக்னி கிளம்புறது. அப்ப காத்துனாலதான் அக்னி கிளம்புறது. அமிதமான காத்து, மிதமான காத்து, காத்துனால அக்னியை அணைக்கவும் முடியும், காத்துனால அக்னியை கலப்பவும் முடியும். ஜோதி எரியது, பெரிய காத்து அடிச்சதுன்னா அந்த ஜோதி அடைஞ்சிது. அந்த ஜோதி பெரிய ஜோதியா இருக்கு, பெரிய ஃபயரா இருக்கு. காத்து சின்னதா இருக்குன்னா அந்த காத்தாலதான் அக்னி எரியும். ஆக்சிஜன், சயின்ஸ்லயே ஆக்சிஜன் இருந்தாதான் ஃபயர் கம்பஷன் பர்னிங் இஸ் பாசிபிள் அப்படிங்கிற இல்லையா. வயத்துல எதை போட்டாலும் பேர்ன் ஆகி ஜிலேபி, ஜாங்கிரி, மைசூர் பாக்கு எதை போட்டாலும் ஜெரிக்கிறது. ஏன்? ஜாட்டர் அக்னின்னு ஒன்று இருக்கு. அந்த ஜாட்டர் அக்னி ஜெரிக்கணும்னா அந்த வயத்துல அந்த அக்னி எப்பவுமே ஜாஜ்வல்யமானமா இருக்கணும். போட்டதெல்லாம் ஜெரிக்கணும்னா என்ன வேணும்? பிராணம் வேணும், ஆக்சிஜன் வேணும். உள்ள நம்ம இழுத்துக்கிற அந்த பிராண வாயுல இருக்கிற ஆக்சிஜன், உள்ள இருக்கிற
அக்னியை கலப்பி விட்டு டைஜஷன் பண்றது, அப்புறம் சமனமாகி அப்பாடா இன்னும் 4 மணி நேரத்துக்கு பசி கிடையாது. அப்புறம் தான் சில பேருக்கு அப்பாடா 5 நிமிஷத்துக்கு இனிமே பசிக்காது, அப்புறம் 5 நிமிஷம் அப்படின்னு அவளுடைய ஜாடலாக்னியை பொறுத்து இருக்கு. சில பேருக்கு ரொம்பவே ஜாச்சரியமானமா எரியும் இல்லையா? அந்த மாதிரி அப்போ காற்று அந்த அக்னியை கலப்பறதுக்கு வேண்டியிருக்கு. சயின்ஸ் சொல்றது அக்னி, நீர், நிலம், அதுதான் கிரியேஷன். அக்னி எங்கேருந்து வந்ததுங்கிறதுக்கு தான் வாயு. வேதம் சொல்றது வாயு அக்னி, பழைய காற்று. அந்த காற்றிலிருந்து அக்னி வந்தது. காற்று எங்கேருந்து வந்தது? திடீர்னு எப்படி வரும்? அப்போ ஆகாசா வாயு, வாயோ அக்னி. ஆகாசத்திலேருந்து வாயு, வாயுலேருந்து அக்னி, அக்னியிலேருந்து நீர், நீர்லேருந்து நிலம், நிலத்திலேருந்து ஓஷதிகள், அன்னம், அன்னத்திலேருந்து பசு, பட்சிகள், மிருகங்கள், புருஷம், புருஷ சரீரத்திலேருந்து ஸ்திரீ சரீரம், ஸ்திரீ சரீரத்திலேருந்து குழந்தை, மறுபடியும் அவன் பெரியவனா போகி மறுபடியும் அந்த சிருஷ்டி. இப்படியே அந்த சிருஷ்டி கிரமம் போயிட்டே இருக்கிறதுக்கு முதல்ல ஆகாசம் ஆரம்பம். ஆகாசா வாயு, வாயு அக்னி, அக்னியிலேருந்து நீர், நீர்லேருந்து நிலம், இந்த பஞ்சபூதம். ஆகாசம் எங்கேருந்து வந்தது? ஏற்பட்ட அகண்ட ஆகாசம் கபாலீஸ்வரர்கிட்ட அடக்கம். எல்லாம் போய் இத கிரியேஷன் சொல்லி வந்தோம்னா ஆகாசத்திலேருந்து வாயு, ஆகாசாத் வாயு, வாயோட அக்னின்னு அப்படி ஆர்டர்ல சொன்னோம். இத சம்ஹார ஸ்திதியில நினைச்சு வந்தோம். சம்ஹார ஸ்டேட்டஸ்ல சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், கிரியேஷன், சஸ்டனன்ஸ், டிசொல்யூஷன். சம்ஹாரம்னா போய் எல்லாம் அடங்கும், எல்லாம் அடங்கணும். இப்போ திடீர்னு ஒரு சுனாமி கிளம்பிதுன்னா அந்த சிட்டியோ நகரமோ கிராமமோ அந்த ஓரத்துல இருந்த குடிசைகள் அத்தனை பெரிய பெரிய பில்டிங் உள்பட கனவு விழுது. அப்ப என்னாச்சு? அதெல்லாம் ஜலத்துல மூழ்கி போயிடுச்சு.